हालेलुया। प्रभु यीशु मसीह और उसका पवित्र नाम को धन्यवाद हो। हम सब मसीहाई है। मसीहाई का मतलब है हम यीशु मसीह से एक नया जन्म पाए हुए लोग। फिर से जन्म लेने के बाद इस दुनिया के इंसानों में और हमारे में बहुत फर्क है। மறுபடி பிறந்த நமக்கும் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. भले ही वो नजर से हम देखेंगे तो हमें वो फर्क नहीं दिख सकता। हम பார்க்கிற பார்வையில மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. पर हमको ये फर्क एहसास होना जरूरी है। ஆனா நமக்கு நம்மை தாமே நாம புரிந்து கொள்ளணும். हम एक विशेष लोग हैं करके நாம் ஒரு விசேஷமான ஜனம் என்று. हम पाप से धोए हुए दूर किए हुए लोग हैं। பாவத்திலிருந்து கழுவப்பட்ட ஜனம் அப்படின்னு. और सच्चे खुदा को हमने पहचान लिया। உண்மையான தெய்வத்தை தெரிந்து ஆராதிக்கிறவர்கள். हालेलुया। हालेलुया। ये अद्भुत कार्य हमारे अंदर है, ये हम हमेशा याद रखें। எப்பொழுதுமே நமக்கு நடந்த ஒரு அற்புதத்தை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. एक वचन पढ़ेंगे, வார்த்தை வாசிக்கலாம். दूसरा सामुएल का किताब 2 சாமுவேலின் புத்தகம் 6वां अध्याय 6வது அதிகாரம் 11वां 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். यहोवा का सचमुच गतवासी ओबेदोम के घर में 3 महीने तक रहा और यहोवा ने ओबेदेदोम और उसके समस्त घराने को आशीष दी। यहोवा का सद्दूत जो है 3 महीना केवल उस ओबेदेदोम के घर पे था। தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோம் அவருடைய வீட்டில் இருந்தது. केवल 3 महीना था। 3 மாதம் இருந்தது. और 3 महीने में उस परिवार में एक बड़ा सा फर्क लोगों ने देखा। 3 மாதத்துல அந்த வீட்டுல ஒரு பெரிய அற்புதத்தை அவர் கண்டார்கள். प्रभु ने उनको इतना आशीष किया कि उनका आशीष बाहर दिखने लगा। அவரை கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தது மற்றவர்களுக்கு தெரிய வந்தது. इस वचन के लिए हम प्रार्थना करेंगे। இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ये हमारे स्वर्गीय पिता प्रभु यीशु आपको धन्यवाद करते हैं। பரலோக பிதா இயேசுவா உம்மை நன்றி சொல்கிறோம். जैसा उस भाई ओबेदेदोम को जीवन में आपने वो आशीष दिया प्रभु, எப்படி அந்த ஏதேம் ஓபேத்துடைய குடும்பத்துல நடந்த அற்புதம் परमेश्वर के वाचा के द्वारा, உம்முடைய உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக वही वाचा के द्वारा आज हमें भी आशीष कर அதே வார்த்தை உடன்படிக்கை மூலமாக எங்களை நீர் ஆசீர்வதியும். हमें जो दिया है प्रभु उसको हम पहचाने। எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். हमें जो आशीष दिया उसके ऊपर हम निर्भर बनकर जिए। என்னுடைய அந்த ஆசீர்வாதத்துல நாங்கள் அதை நினைத்து வாழ கர்த்தர் உதவி செய்யும். वचन को समझने के लिए, उसके रहस्य को आप हमें खोल कर देने के சத்திய लिए வார்த்தையை புரிந்து கொள்ள கர்த்தருக்கு வெளிப்படுத்தி தாரும். मेरे जीवन में, सुनने वाले हर एक के जीवन में बड़ा सा बदलाव लाने के लिए मांगते हैं। எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் அதை ஆசீர்வதித்து தாரும். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते இந்த ஜெபத்தை இயேசுவோட நாமத்தில் கேட்கிறோம். हैं, आमीन। ஆமென். हालेलुया। ஹல்லேலூயா. इस दुनिया में இந்த உலகத்துல पवित्र नगर ऐसा हम कहेंगे तो किसे कहेंगे? பரிசுத்த நகரம் அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்? हम कहेंगे इजराइल ही पवित्र नगर है। நம்ம சொல்லுவோம் இஸ்ரவேல் தேசம் தான் பரிசுத்தமான நகரம். और वो सच्ची बात है। அது உண்மைதான். और उस पवित्र नगर में पवित्र शहर कौन सा ऐसा कहेंगे तो क्या அந்த कहेंगे? பரிசுத்த இஸ்ரவேல் தேசத்துல பரிசுத்தமான அந்த ஊர் எது அப்படின்னு என்ன சொல்லுவோம்? वो यरूशलेम को हम कहते हैं। நம்ம சொல்லுவோம் அது எருசலேம் அப்படின்னு. और उस यरूशलेम के अंदर அந்த எருசலேம்ல கூட एक पवित्र पर्वत है। அது ஒரு பெரிய ஒரு பரிசுத்தமான மலை இருக்கிறது. उस पवित्र पर्वत को पवित्र पर्वत में ही कलीसिया बनाया गया था। அந்த பரிசுத்தமான பர்வதம் தான் சபை கட்டப்பட்டது. वो पवित्र कलीसिया कहा गया है। அதுதான் பரிசுத்த ஆலயம் என்று சொல்லப்பட்டது. और उस पवित्र कलीसिया के अंदर एक पवित्र स्थान है। அந்த பரிசுத்தமான ஆலயத்துக்கு உள்ளேயே ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. और उस पवित्र स्थान के और अंदर एक महापवित्र स्थान है। அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. हालेलुया। हालेलुया। और उस महापवित्र स्थान में ये परमेश्वर का वाचा का संदूक रखा है। அங்கதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. तो सबसे पवित्र जगह जो है, पवित्र स्थान, वो वाचा का संदूक है எல்லாத்தோட பரிசுத்தமானது அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தான் इस दुनिया में। இந்த உலகத்திலேயே. और वचन में लिखा है उस वाचा के संदूक के अंदर मन्ना रखा गया था।
அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மன்னா இருந்தது, आरोन की लाठी थी, ஆரோனுடைய துளித்த கோல் இருந்தது, और सबसे अहम परमेश्वर का वो 10 आज्ञा रखा। கர்த்தருடைய 10 கற்பனை எழுதப்பட்டிருந்தது। हालेलुया। அல்லேலூயா। ये वाचा का संदूक जो है, இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ये दुनिया में सबसे कीमती खजाना है। உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உயர்வான ஒரு பொக்கிஷம்। ये पवित्र वाचा का संदूक की वजह से पूरा देश पवित्र माना जाता है। உண்மையிலே இந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தமாக தான் உலகம் முழுவதுமே பரிசுத்தமாக எண்ணப்பட்டது। और ये इजरायलियों के पास था। இது இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில இருந்தது। यिर्मयाह के समय में ये खो जाता है। எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல இது அவர்களை விட்டு வெளியே போய்விட்டது। बहुत लोगों को उसकी जानकारी नहीं है, அநேகருக்கு அதை பற்றிய ஒரு அறிவு இல்லை। पर पूरी दुनिया जानती है। ये वाचा का संदूक एक बड़ा सा जो है एक संपत्ति है, உண்மையிலே அநேகருக்கு தெரியும் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் ஒரு பெரிய பொக்கிஷம், एक खजाना है। அது ஒரு பெரிய குறைவில்லாத ஒரு பொக்கிஷம்। तो बहुत हम अगर इतिहास में देखते हैं, बहुत सारे राजा लोग जो है इस खोज में रहते थे कहाँ पर रखा गया है। உங்களுக்கு தெரியும் நிறைய ராஜாக்கள் கூட இதை தேடி இருக்காங்க, இது எங்க இருக்கு அப்படின்னு। बहुत सारे बड़े बड़े जो लीडर लोग हैं, जैसे हम हिटलर के बारे में जानते हैं, उसने भी इसकी खोज की, ऐसा इतिहास गवाही लोग बताते हैं। இந்த ஹிட்லர் கூட இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு தேடி பார்த்திருக்காங்க। क्योंकि एक बहुत बड़ा खजाना है, ஏன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம், அது வல்லமையுள்ளது। क्योंकि वो जो है वाचा का संदूक जो है वो लकड़ी में बनाया हुआ था, அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஒரு கம்புனால செய்யப்பட்டது। और उस लकड़ी को पूरी तरीके से सोने में उन लोग ने उसको पूरा उसको कवर किया ஆனா हुआ। அந்த கம்புல செய்யப்பட்ட பெட்டிக்கு உள்ளும் வெளியேயும் தங்கத்தினால மூடி இருந்தது। तो कोई भी व्यक्ति को अगर ये खजाना मिल जाता है तो वो इस दुनिया में सबसे बड़ा धनवान है। ஆனா உண்மையிலே அந்த பெட்டி யாருக்காவது கிடைச்சா உலகத்துல உள்ள எல்லாரும் காட்டிலும் அவன் தான் ஒரு பெரிய பணக்காரன்। वो सबसे बड़ा खजाना वो पेटी नहीं है, அந்த பெட்டி அது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இல்ல, उसके अंदर जो प्रभु का वचन है वही सबसे बड़ा அது है। உள்ள இருக்கிற வார்த்தை தான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது। वो वचन के वजह से वो पेटी का एक कीमत आ गया है। அந்த வார்த்தை நிமித்தமா தான் அந்த பெட்டிக்கு அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு இருந்தது। हालेलुया। அல்லேலூயா। तो वो वचन आज प्रभु ने हमारे हाथों में दिया है। அதே வசனம் தான் இன்னைக்கு நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார்। ये ही सबसे बड़ा खजाना इस दुनिया में है। இதுதான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த ஒரு ஐஸ்வர்யம் உள்ள பொக்கிஷம்। हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। ये वाचा का संदूक इजरायली लोगों के लिए बड़ा सा जो है मायने रखता है, இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் முக்கியமாக காணப்பட்டது। क्योंकि ये वाचा का संदूक जो है जब सुलेमान राजा ने कलीसिया बांधा था எப்பொழுது சாலமன் ராஜா சபையை கட்டினாரோ तो महापवित्र स्थान बनाकर उसके अंदर ये वाचा का संदूक रखा அந்த है। மகா பரிசுத்த ஸ்தானத்தை உண்டாக்கி அந்த இடத்துல உணர்ந்த பெட்டியை வைக்கிறார்। और सुलेमान प्रार्थना करता है कि जो भी इस कलीसिया की ओर इस संदूक की ओर प्रार्थना करेगा, आप उसकी प्रार्थनाओं को सुनना है। சாலமன் ராஜா ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இந்த சபையை பார்த்து யார் ஜெபம் பண்ணாலும் நீர் கேட்க வேண்டும் என்று। हालेलुया। हालेलुया। दानियल को भी हम देखते हैं, उसने अपनी खिड़की को खोलकर यरूशलेम की ओर उस महापवित्र नगर पवित्र स्थान की ओर प्रार्थना करता। தானியேல் கூட தூர இடத்துல இருந்து தன் ஜன்னலை திறந்து அந்த நகரத்தை பார்த்து ஜெபம் பண்ணினார்। हालेलुया। हालेलुया। बहुत सारे लोगों को अपने अपना एक एक पवित्र स्थान रहता है। எல்லாரும் நிறைய அவங்க சில பரிசுத்த இடத்துல வச்சிருப்பாங்க। मुस्लिम भाई लोग उनका मक्का उनका पवित्र स्थान है। முஸ்லிம் ஜனங்களுக்கு மெக்கா அதான் அவங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம்। यहूदियों के लिए यरूशलेम नगर वही पवित्र स्थान है। இஸ்ரவேல் யூதர்களுக்காக எருசலேம் தான் பரிசுத்த நகரம்। वो जो है उनको एक जो वाचा का संदूक उनका एक डायरेक्शन दिखाने वाला स्थान है। உண்மையிலே அந்த உடன்படிக்கை பற்றி தான் அவங்களை அடையாளப்படுத்துகிறது। जो मुस्लिम भाइयों को देखते हैं, वो जब नमाज पढ़ते हैं तो मक्का की ओर ही अपने सिर को झुकाते हैं। அவங்களும் வந்து அந்த மெக்கா மெதினா அந்த இடத்தை பார்த்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க। वो लेफ्ट या राइट में ऐसा नहीं, उनका हमेशा डायरेक्शन एक ही रहता அவங்க है। எப்பொழுதுமே அந்த திசையை பார்த்து தான் ஜெபம் वो பண்ணுவாங்க। सब उन्होंने यहूदियों से ही सीखा है। இது எல்லாமே யூதர்களை பார்த்து தான் அவங்க படிச்சுக்கிட்டாங்க। हालेलुया। हालेलुया। जब मैं बाहर गांव में काम करता था டேனி வெளிநாட்டுல வேலை செய்யும்போது तो वहाँ पे डिश सेटिंग करने के लिए काम पे था। நான் டிஷ் செட் பண்ணதுக்காக நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்। तो कोई भी बिल्डिंग में हम चढ़ते थे तो कोई सैटेलाइट डायरेक्शन कहाँ पे है वो सेट करना है, तो हम दूसरे सामने अगर है डिश उसको देखकर हम उसको घुमा देते थे। நாங்க அந்த டிஷ்ஷை வைக்கும்போது மற்ற இடத்தை பார்த்து மற்ற டிஷ் எப்படி இருக்கோ
அந்த திசையை பார்த்து இதை செய்து क्योंकि வைப்போம். ज्यादातर वहाँ पे दाएं बाएं जो उत्तर दक्षिण वो सब मालूम नहीं पड़ता बराबर, ஆனா நமக்கு அங்க திசை தெரியாது. तो नहीं तो दूसरे बिल्डिंग में कोई डिश लगा है तो उसको देख के हमको मालूम पड़ना यहाँ इस तरफ वो आएगा करके। அந்த டிஷ் எங்க பார்த்து இருக்குன்னு பார்த்து தான் நாங்க என்ன செய்வோம், அத போல இதையும் டைரக்ஷன் பண்ணுவோம். कभी कभी हम क्या है कोई रेगिस्तान वाले जगह पे चले जाते हैं, எல்லா நேரத்துல நான் மணல் நிறைஞ்ச பாலைவனத்துல போனோம் அப்படின்னா वहाँ पर हमको डायरेक्शन मालूम नहीं पड़ता, அங்க நம்ம தனியா போறோம்னா அங்க எதுவும் திசை தெரியாது. वहाँ दूसरा कोई डिश भी नहीं रहता तो उसको देख के मैं घुमा सकूँ। அங்க போய் ஒரு டிஷ்ஷை பார்த்து நம்ம திருப்ப முடியாது. तो हम लोग क्या करते थे, तो वो भाई से पूछते थे आप नमाज किस तरफ डायरेक्शन में पढ़ते हैं थे? அங்க வேலை செய்யற முஸ்லீமை பார்த்து கேட்போம், நீங்க நமாஸ் எங்க பார்த்து படிக்க तो அப்படின்னு. वो जब हमें एक डायरेक्शन बताते हैं அவன் சொல்லுவான் நாங்க இந்த திசையை பார்த்து படிக்க तब வேண்டும். हमको मालूम हो जाता है कि यहाँ पर सऊदीया आता है करके। அப்ப எங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த இடத்துல தான் சவுதி அரேபியா तो இருக்கு. फिर हम एक डायरेक्शन मिल गया तो हम बाकी को हम फिर ढूंढ लेते हैं। திரும்ப நாங்க அதை அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்தை கண்டுபிடிச்சோம். वैसे ही इजरायली लोगों का जो प्रार्थना करने का जो डायरेक्शन था वो वाचा के संदूक की तरफ ही था, இஸ்ரவேலருடைய ஜெபம் எப்பொழுதுமே அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து தான் இருக்கும். क्योंकि वो उस डायरेक्शन में प्रार्थना करेंगे तब उनका प्रार्थना सुना जाएगा। அவங்களுடைய அங்க பார்த்து ஜெபம் பண்ணாதான் இஸ்ரவேலருடைய ஜெபம் கேட்கப்படும். परंतु हमारे लिए यीशु मसीह ने कह दिया तुम जहाँ पर भी अपना घुटना डालकर प्रार्थना करेगा ஆனா இயேசுவானவரோ நீ எங்க பார்த்து உங்க வீட்லயோ எங்க ஜெபம் பண்ணாம நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். हालेलुया, ஹalleluya. हालेलुया। इजरायलियों के लिए ये वाचा का संदूक जो है ये परमेश्वर की उपस्थिति को बताता है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி அது எல்லாமே அது தேவ பிரசன்னத்தையே உணர்கிறது. उनके लिए बहुत महत्वपूर्ण वो बात है। அது அவங்களுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு நிலை. वो जब मिस्र से बाहर निकले थे, எப்பொழுது அந்த எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள், मूसा के द्वारा परमेश्वर वो वाचा का संदूक तैयार करने कहता है மோசே மூலமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் தயார் பண்ணாங்க. और उसमें वो 10 आज्ञा को रखा जाता அது है உள்ள 10 கற்பனை வைக்கப்படுகிறது. और जो आरोन के जो पुत्र जो याजक लेवी लोग उसको अपने कंधे पर उठा के लेके जाते हैं। லேவியர்கள் தான் அந்த ஆரோனுடைய குடும்பத்தார் தான் அதை தோள்ல சுமந்து கொண்டு போவார்கள். उनके कानान देश पहुंचने तक ये वाचा का संदूक ही उनको जो है दिशा और सफलता दिया है। கானான் போது வரைக்கும் வழி காமிச்சது அந்த உடன்படிக்கை பெட்டி தான். முன்னால நடந்ததும் உடன்படிக்கை பெட்டி. योर्दन नदी के जब करीब आ जाते हैं பைபிள் சொல்லுகிறது யோர்தான் நதி பக்கத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது तब वो जैसे ही वो याजकों के पैर उस पानी को छूते ही वो पानी पीछे की तरफ मुड़ता है। பைபிள் சொல்லுகிறது அந்த ஆசாரியருடைய கால் யோர்தான் நதி பக்கத்துல போன உடனே தண்ணி இரண்டாக பிரிந்து விட்டது. उनको सूखा मार्ग तैयार करके देने वाला वाचा का காய்ந்த பூமி அவளுக்கு கிடைத்தது. और एलिगो जो के उस दीवार को गिराने वाला भी वो वाचा का संदूक था। இந்த எரிகோ செவர் உடைந்ததுக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டி தான் காரணமா वो இருந்தது. 6 दिन जो है उस वाचा के संदूक को लेकर गीत गाते हुए जाते थे। 6 நாள் பாடி மகிமைப்படுத்தி அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை சுத்தி வரும்போது और 7वें दिन हम देखते हैं बड़ा सा जो पर्वत के समान वो दीवार जो है उनके सामने टिकने का और गिर 7வது நாள் மலையை போல உள்ள அந்த செவர் அப்படியே உடைந்து நொறுங்கி விட்டது. हालेलुया। ஹalleluya. ये वाचा के संदूक के द्वारा इन लोग ने बहुत सारे युद्ध पर विजय प्राप्त किया, உடன்படிக்கை பெட்டி மூலமா நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள். बहुत सारे विरोधियों के ऊपर राज किया நிறைய எதிரிகளை ஆண்டார்கள். और प्रभु ने उस जैसा वाचा बांधा था वैसे ही उनको कानान देश में लेके गए। எப்படி கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தாரோ அதுபோல அவங்களை கானான் தேசத்துல கொண்டு போய் விட்டுட்டார். जब इस्राएली लोग कानान देश में थे இப்பொழுது இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துல போனாங்களோ उनके आजू बाजू सब उनके विरोधी थे, அவங்க போய் குடியிருந்த உடனே அக்கம் பக்கத்துல எல்லாருமே இஸ்ரவேலுக்கு விரோதியா இருந்தாங்க. पर उनको एक डर नहीं था ஆனா அவங்களுக்கு பயம் இல்லாம क्योंकि இருந்தது. उनके पास परमेश्वर का वाचा था। ஏனென்றால் யூதர்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. हालेलुया। ஹalleluya. और उसके वजह से उनका जो मुल्क जो है सबसे ताकतवर मुल्क कहा गया था। ஆகவேதான் அது மூலமாக அவங்களுக்கு பெரிய பலனும் பாதுகாப்பு இருந்தது. देखिए दूसरा महायुद्ध में இரண்டாவது மகா யுத்தத்துல बंदूक और तलवार ऐसा बहुत सारे या बम बहुत सारे बातों से युद्ध हुआ था। இரண்டாவது மகா யுத்தத்துல அவங்களுக்கு பட்டயம் இருந்தது, பாம்பு இருந்தது. पर जब अमेरिका ने न्यूक्लियर बॉम्ब निकाला था ஆனா அமெரிக்கா ஒரு விசேஷமான ஒரு குண்டை तो கண்டுபிடித்தார்கள். जापान के ऊपर डाला था அது ஜப்பான்ல போடப்பட்டது. तो तुरंत जापान जो है क्षण भर में उसके हाथों में दे दिए।
அது விழுந்த உடனே சரண்டர் ஆகி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். तो लोगों ने देखा इसके पास एक विशेष हथियार है, அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவங்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான ஒரு जो किसी के पास नहीं था उसके पास था। யார்கிட்ட இல்லாத ஒரு அதிகாரம் இவங்கிட்ட तो இருந்தது. इसीलिए आज तक अमेरिका सबसे ताकतवर देश कहा जाता है। இன்றைக்கு அமெரிக்கா எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு பலம் உள்ளவர் என்று உலகம் பார்க்கிறது. उससे भी अधिक ये इजरायली देश, ஆனா அதை காட்டிலும் பலம் உள்ளவர்கள் இஸ்ரவேலர்கள். क्योंकि उनके पास परमेश्वर का वाचा का संदेश। அவரிடத்துல இன்றைக்கு அந்த உடன்படிக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. ये वाचा का संदेश का मतलब है कि प्रभु की उपस्थिति। இந்த உடன்படிக்கப்பட்ட மகத்துவம் என்ன? தேவ பிரசன்னம். प्रभु जो है अपने लोगों के साथ रहना चाहते हैं, தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறார். उनकी जरूरतों को साथ रह के पूरा करना चाहते அவங்க கூட இருந்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். हैं। पर ये इजरायलियों के परमेश्वर के विरोध कार्य करने की वजह से, ஆனா இஸ்ரவேலர்களோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததனால इतने लोग परमेश्वर के वचन के विरोध काम करने की वजह से, இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருந்ததனால याजक जो है अपनी सेवा बराबर नहीं करने की वजह से, ஆசாரியர்கள் சரியாக தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்யல. ये वाचा का संदूक जो है विरोधियों के हाथों में चला जाता है। எந்த உடன்படிக்கப்பட்டு எதிரி கையில போய்விட்டது. हम उसको पहला सामुएल की किताब में देखते हैं, நாம் ஒன்று சாமுவேல் புத்தகத்துல பார்க்கலாம். एली के जो बच्चे ओपनी और फिनेहास थे, அந்த ஏலி அவருடைய பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள் ओपनी फिनेहास, उन्होंने परमेश्वर के विरोध के कार्य किए। அவர் ரெண்டு பேருமே ஓப்னி பினகாஸ் அந்த தேவனுடைய ஊழியத்தை தவறாக செய்தார்கள். वो वचन में लिखा है उनका पाप कोई भी बलि से पूरा नहीं किया जाता, அவங்களுடைய பாவம் பலியினால நீக்கப்படாது. और लोगों के न सुनने की वजह से, அவர்கள் தேவ சத்தத்தை அவங்க கேட்காதனால तो परमेश्वर की वो महिमा या परमेश्वर का वो उपस्थिति उनके हाथों से चला जाता है। தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகி போய்விட்டது. अभी परमेश्वर की उपस्थिति नहीं है तो इंसान कुछ भी नहीं है। தேவ மகிமை ஒரு மனுஷனோடு இல்லைன்னா அவன் ஒன்றுமில்லாமல் போய் விடுவான். हालेलुया। और उस युद्ध में हम देखते हैं इजराइल लोग जो बहुत बुरी तरीके से हार जाते हैं। அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் மிகவும் மோசமாக தோல்வி அடைந்து செத்து போனார்கள். सबसे बड़ा नुकसान क्या है? அதை விட ரொம்ப மோசமான ஒரு இழப்பு என்னது? परमेश्वर का उपस्थिति उनसे चला जाता है। தேவ மகிமை அவங்களை விட்டு வெளியே போயிடுது. हालेलुया। इस दुनिया में हम कोई प्रोग्राम घर पे चलाते हैं तो நம்ம ஏதாவது ஒரு புரோகிராம் நடத்தணும் அப்படின்னா हम सोचते हैं अगर ये व्यक्ति अगर आता तो अच्छा रहता था, இந்த மனுஷன் நம்முடைய இந்த விழாவுக்கு வந்திருந்தா நல்லா या இருக்கும். ये हमारा रिश्तेदार हमारे इस प्रोग्राम में आया था तो बहुत अच्छा होता था। இந்த மனுஷன் அல்லது இந்த ஆளு நம்ம இந்த வீட்டு விசேஷமான காரியத்துக்கு வந்திருந்தா நல்லா இருக்கும். या कभी कभी हम ऐसे भी सोचते हैं, சில நேரத்தில் நம்ம இப்படியும் கூட जो நினைப்போம். व्यक्ति हमारे परिवार में गुजर जाते हैं, சில ஆட்கள் நம்முடைய குடும்பத்தை இறந்து போயிட்டா हम उनको भी याद करते हैं अगर वो इस समय में रहता तो कितना खुश होता था। ஆனா அந்த ஆளு இந்த நேரத்துல இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைப்போம். ऐसे इंसानों की उपस्थिति को हम बहुत चाहते हैं। நிறைய பேர் மனிதர்களை இப்படி அவங்களுடைய நம்மளோட இருக்கிறதை நாம நினைக்கிறோம். पर सबसे अहम जो है प्रभु की उपस्थिति हमारे साथ होना ஆனா है। எல்லாத்தையும் விட மேன்மையானது கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறது. हालेलुया। क्योंकि प्रभु की उपस्थिति जो है एक बड़ा सा बदलावट को लेकर, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவருடைய பிரசன்னம் இருந்தா அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. आज हम कलीसिया में इसीलिए एकत्र होते हैं, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இப்படி ஒரு ஒற்றுமையா जब வந்திருக்கிறோம். हम एक मन होके आते हैं, ஒரு மனசா வந்திருக்கிறோம். प्रभु को धन्यवाद करते हैं, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். यहाँ पर हम प्रभु की उपस्थिति को एहसास कर सकते இங்க हैं। நாம் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். क्योंकि परमेश्वर ने खुद कहा है, ஆண்டவர் தாமே சொல்லியிருக்கிறார், यहाँ 2-3 व्यक्ति मेरे नाम से एक मन होकर एकत्र होंगे என்னுடைய நாமத்துல ஒரு மனதோட எங்க ஒற்றுமையா तो கூடுகிறீர்களோ वहाँ पर मैं आऊंगा कर। நான் அந்த இடத்துல கண்டிப்பா இருப்பேன்னு तो வாக்குறுத்திருக்கிறேன். यहाँ पर हम प्रभु की उपस्थिति को देखते हैं। அப்படிப்பட்ட அந்த மகிமையை நாம் இங்க உணர முடியும். आदम प्रभु की उपस्थिति में जी रहा था। ஆதாம் தேவ பிரசன்னத்துல தான் வாழ்ந்தான். हालेलुया। हालेलुया। आदम जो है जब से वो सृष्टि किया गया प्रभु के संगति में ही था। அவர் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முழுவதுமே தேவ சமூகத்துல தான் இருக்கிறார். हर दिन उसका प्रभु से मुलाकात होता था। தினமும் தேவனோடு பேசினவனா இருந்தான். और जब उसने अविश्वास किया, எப்பொழுது தெய்வத்தை அவிசுவாசப்பட்டானோ, जब प्रभु के बातों पे विश्वास नहीं किया, தேவனுடைய வார்த்தைக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது तब प्रभु की उपस्थिति उससे चली गई அப்பதான் தேவ பிரசன்னம் அவரை விட்டு நீங்கி और போயிடுச்சு. प्रभु उसे जो है वो एदेन के बाग से निकाल दिया। ஆண்டவர் கூட அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி आप விட்டார். सोच के देखिए आदम ने उसके बाद उसका जीवन कैसा वो निकाला होगा।
ஆதாமுக்கு வெளியே போன பிறகு பிரசன்னத்தை இழந்த பிறகு எப்படி இருந்திருப்பான்? बहुत मुश्किल और संकट में उसने दिन को निकाला। மிகவும் துக்கம் நிறைந்தவனாக கஷ்டத்தோடு இருந்திருப்பான். वो नाम का जिंदा रहा होगा, அவன் அது விரும்பாத ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்கும். पर वो क्योंकि प्रभु की उपस्थिति में उसको सब कुछ मिलता था। ஆண்டோட பிரசன்னத்துல அவனுக்கு எல்லாமே கிடைத்தது. उसको कोई घटी नाम की बात शब्द ही नहीं होता था। கஷ்டமான ஒரு காரியமே அவனோட வாழ்க்கை और வரல. यहाँ पर प्रभु उसके पास नहीं है, எங்க கர்த்தர் இல்லையோ वहाँ पर उसके जीवन में अंधकार हो गया है। அவருடைய வாழ்க்கையில இருள் இருக்கும். उसे प्रभु की उपस्थिति की उस बातों को उसने सोचा होगा, वो सोचा होगा मैंने बहुत बड़ा चीज को खो दिया है। அவன் நினைச்சிருப்பான் நான் தேவ பிரசன்னத்தை இழந்து ஒரு பெரிய தோல்வி உள்ளவனா இருக்கிறேன். आज बहुत समय में हम भी जो है प्रभु की उपस्थिति को खो जाते हैं। நாம் கூட சில வேளையில தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். कभी कभी हम जो है मोबाइल को ज्यादा समय दे देते हैं। மொபைலுக்கு நான் நிறைய நேரத்தை கொடுக்கிறோம். जितना हम वचन पढ़ने में नहीं उससे ज्यादा हम मोबाइल को इस्तेमाल करते हैं। நாம் வேதத்தை வாசிக்கிறதை காட்டிலும் மொபைலை அதிகமாக நம்ம கொடுக்கிறோம். और बहुत समय में मैं भी जो है कभी कलीसिया में भी आता था तो साइलेंट में रखता था पर बंद नहीं करता था। சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், மொபைலை சர்ச்சுகளை வந்து சைலன்ஸ்ல போடுவோம், நான் கம்ப்ளீட்டா ஆஃப் तो பண்ணுவோம். हम देखिए हम प्रभु की उपस्थिति को एक समय में छोड़ देते हैं, पर मोबाइल के साथ हमारा जो उपस्थिति है उसको हम छोड़ते नहीं है। அதாவது நம்ம தேவ பிரசன்னத்தை அதிகமா விரும்பாம அப்படியே நான் விரும்பினாலும் அந்த மொபைலுடைய தொடர்பு நம்ம முழுதுமா துண்டிக்கல. हम अगर हमारे जीवन में देखेंगे मोबाइल की उपस्थिति छुट्टियों के दिन में भी हमारे साथ रहता है। அது எப்பொழுதும் லீவு நாளை கூட நம்மளோட தான் वो இருக்கிறது. मोबाइल छुट्टी नहीं लेता, वो हमेशा हमारे साथ रहता है। மொபைல் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறது, அதுக்கு லீவே கிடையாது. पर हम प्रभु की उपस्थिति को छोड़ देते हैं। ஆனா தேவ பிரசன்னத்தை நாம் விட்டு और விடுகிறோம். प्रभु की उपस्थिति छोड़ते हैं तो बहुत तकलीफ होता है। हम वचन से देखेंगे தேவ பிரசன்னத்தை விட்டுவிட்டால் நாம் மிகவும் கஷ்டப்படுகிறோம். अगर हम मोबाइल प्रभु की उपस्थिति को छोड़ते हैं तो क्या होता है, शैतान हमारे जीवन में आ जाता है। தேவ பிரசன்னத்தை நாம் விட்டு விடும்போது சைத்தான் நம்ம கூட வந்து தெரியாத नुकसान क्योंकि பண்ணுது. देखिए एक जगह पे उजाला है, எங்க வெளிச்சம் இருக்கிறதோ तो अंधकार वहाँ नहीं आ सकता அங்க है। நிச்சயமாக இருள் வர पर முடியாது. जब उजाला निकलता है तो अंधकार तुरंत वहाँ पर आ जाता है। எப்பொழுது வெளிச்சம் வெளியே போகிறதோ அப்ப உடனே இருள் வந்துவிடும். तो उसीलिए जो है प्रभु का उपस्थिति हमेशा हमारे साथ रहना ஆகவே है। எப்பொழுதும் தேவ பிரசன்னம் நம்மளோட கூட இருக்க வேண்டும். अगर हम प्रभु को छोड़कर और कोई भी चीजों को ज्यादा समय देते हैं தேவனை காட்டில் நம்ம வேற எதையாவது அதிகமா நம்ம உபயோகப்படுத்த तो परमेश्वर का वचन साफ कहता है हम जो है मूर्ति पूजा करते हैं। ஆண்டோட வசனம் நம்ம நிச்சயமாய் போதிக்கிறது விக்கிரகாரங்கள் और இருக்கு. वो शैतान क्या करता है, அப்படிப்பட்ட நேரத்தை பிசாசு என்ன जब செய்கிறார்? हम प्रभु की उपस्थिति को छोड़ देते हैं तो தேவ பிரசன்னத்தை நாம் விட்டு இருந்தோமானால் शैतान जो है हमें एक कठपुतली के समान जो है हमारा इस्तेमाल करता है। அவன் உடனே நம்மள அவன் ஆட்டி படைக்கிறவனாய் மாறி जैसा हम देखते हैं एक व्यक्ति अपने हाथ में वो गुड़िया डालकर उसे बुलवाता है, बातें करने जैसा करता है। சில நேரம் இந்த மந்திரவாதி எங்கேயாவது ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அதை ஆட்டி படைக்கிறானோ, जैसा अपने हाथ में वो गुड़िया को रखकर बातें कर रहा है, वो गुड़िया बात करने जैसा बच्चों को सिखाते हैं ना, சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு ஐவாங்க சின்ன பொம்மைகளெல்லாம் வச்சுக்கிட்டு वैसा शैतान जो है हमें कर देता है। அப்படி பிசாசும் நம்மளை செய்து விடுவான். वो हमारा मजाक बना देता है, அவன் நம்மளை வேடிக்கையாய் மாற்றி விடுவான். हमको मालूम भी नहीं पड़ेगा। நமக்கே தெரியாது. पर वो शैतान जो है जब हम प्रभु की उपस्थिति को छोड़ देते हैं தேவ பிரசன்னத்தை நாம் விட்டு விடும்போது பிசாசு அப்படி வருகிறான். मजाक बना देता है, அவன் நம்மளுடைய வேடிக்கை लोग பொருளாக हमारे ऊपर हंसने लगते हैं। மற்றவங்க நம்ம பார்த்து சிரிப்பாங்க. हम उसको एक परमेश्वर के वचन में से एक व्यक्ति को देखेंगे, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு மனுஷனை பார்க்கலாம். न्याय का किताब में நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16वां अध्याय 16வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்னில் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு நீங்கினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். तब उसने कहा, हे सिम्सोन, फिलिस्ती तेरे घाट में है। तब वह चौंक कर सोचने लगा, मैं पहले के समान बाहर जाकर झटकूंगा। वह तो न जानता था कि यहोवा उसके पास से चला गया है। हालेलुया 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 हालेलुया। देखिए सिम्सोन, ये जब मैं वचन में पढ़ता था ये सिम्सोन मेरे को बहुत पसंद रहता था।
நிறைய சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்து நான் அதை பிரியத்தோட வாசிப்பேன். जब हम बचपन में कहानी भी सुनते थे, सिम्सोन की कहानी एक अद्भुत और आश्चर्य लगता था। சிம்சோனுடைய அந்த ஸ்டோரி மிகவும் ஆச்சரியமா தான் இருக்கும். उसके पास प्रभु ने इतना सामर्थ्य दिया था கர்த்தர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலத்தை कि கொடுத்திருந்தார். उसके सामने 1000 लोग भी रुक नहीं सकते हैं। ஆயிரக்கணக்கான பேர் கூட அவன் ஒரு மனுஷனுக்கு முன்னால நிற்க முடியாது. लोग डरते थे उसके सामने आने से, ஜனங்கள் முன்னால வருவதற்கு பயந்தார்கள். क्योंकि प्रभु का उपस्थिति उसके साथ था। தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. पर उसने वो प्रभु की उपस्थिति को बड़ा माना ही नहीं। ஆனா தேவ பிரசன்னத்தை அவன் அதிகமா அதை ஒரு பெருசா படுத்தல. और जब प्रभु की उपस्थिति उससे चली गई है, எப்பொழுது தேவன் தன்னை விட்டு நீங்கி விட்டாரோ तो उसको उससे डरने वाले उसको वहां पर मारते हुए हम देख सकते हैं। அவனை பார்த்து பயந்தவங்க தான் இப்ப அவனை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. और जो 1000 लोग उसके सामने खड़े नहीं हो पाते थे, 1000 பேர் கூட நிக்க முடியாது. पर यहाँ पर हम देखते हैं 10 लोग आकर उसको बांध कर लेके चले जाते हैं। 10 பேர் வந்து அவனை கட்டி கொண்டு और போயிட்டாங்க. वो क्या करते हैं, वो उसके आंखों को निकाल देते हैं। முதலாவது அவனுடைய கண்ணை பறித்து விட்டார்கள். देखिए परमेश्वर की उपस्थिति न होने से क्या क्या करते தேவ हैं। பிரசன்னம் அந்த மனுஷனை விட்டு நீங்கிற உடனே और उसी में 25 वचन भी पढ़े। 25வது வசனம் இருக்கிறது. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். जब उनका मन मगन हो गया, तब उन्होंने कहा, सिम्सोन को बुलाओ लो कि वो हमारे लिए तमाशा करे। इसलिए सिम्सोन बंदी गृह से बुलाया गया और उनके लिए तमाशा करने लगा और खंभों के बीच खड़ा कर दिया गया। हालेलुया। देखिए प्रभु ने इसे किस बातों के लिए चुना था। எதற்காக கர்த்தர் சிம்சோனை தேர்ந்தெடுத்தார்? यहाँ पर अभी ये क्या बन गया है, ஆனா இப்போ இவன் என்ன பொருளா இருக்கிறான்? दूसरों को हंसाने वाला बन गया है, மற்றவர்களை வேடிக்கை காண்பிக்கிறவனே மாறி तमाशा दिखाने वाला बन गया है। அவன் ஒரு விளையாட்டு பொருளை போல மாறி. ये किसने किया है? இது எப்படி எதனால் நடந்தது? ये प्रभु की उपस्थिति उसने खोने की वजह से ये தேவ बात है। மகிமையை அவன் இழந்ததினால வந்தது. हालेलुया। आज हम भी जो है प्रभु की उपस्थिति को हम हमेशा एहसास करना चाहिए। தேவ மகிமையை எப்பொழுதுமே நாம் அதை சார்ந்திருக்க வேண்டும். उसको कभी छोड़ना नहीं है। அதை எப்பொழுதுமே நாம் விட்டுவிடக் கூடாது. नहीं तो शत्रु हमें मजाक या मजाक बनाने में समय नहीं देता है। தேவன் நம்ம விட்டு நீங்கும் போது பிசாசு நம்மளை வேடிக்கை பொருளாய் மாற்றி விடுவார். हालेलुया। बहुत सारे ऐसे पवित्र लोगों को हम वचन में देखते हैं, நிறைய பரிசுத்தவான்களை நான் பார்க்கிறோம். जो प्रभु की संगति में रहते थे தேவ சமூகத்தில் எது வரைக்கும் அவங்க இருப்பாங்களோ तब तक बहुत अच्छे से थे, அது வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. पर प्रभु की उपस्थिति कब उनसे गया उन्हें मालूम नहीं है। எப்போ தேவ மகிமை அவங்களை விட்டு போகுதுன்னு தெரியாது. हम शाऊल को अपना शाऊल को भी देखते हैं, சவுல் ராஜாவை பற்றி தெரியும். प्रभु ने उसे राजा बनाया है, கர்த்தர் அவனை ராஜாவை மாற்றினார். परमेश्वर का आत्मा उसके ऊपर था। தேவனுடைய ஆவி அவன் மேல இருந்தது. पर जब उसने प्रभु की उपस्थिति को खोया, ஆனா எப்பொழுது தேவ மகிமை சவுல் ராஜா விட்டானோ तो वो जो है उसके अंदर एक डर पैदा हो। உடனே அவனுக்கு ஒரு பயமுள்ள ஒரு ஆவி வந்தது. वो भले ही उसके बाद भी राजा ही था, அவன் ராஜாவும் கூட இருந்தான். पर उसके अंदर एक डर था। ஆனா ஒரு பெரிய பயம் அவனுக்கு இருந்தது. देखिए आदम ने ஆதாம் கூட प्रभु ने कह दिया तू इस फल को खाएगा तो उसे मरेगा करके, இந்த பழத்தை நீ சாப்பிட்டா நீ செத்துப்போன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். और उसके पहले प्रभु ने उसे एक अधिकार दिया था। கர்த்தர் அவனோட சில காரியம் சொல்லியிருந்தார். एक अधिकार दिया कि दुनिया के हर एक जीव जंतु हर एक सृष्टि के ऊपर राज करेगा। ஆதாமை பார்த்து சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீ ஆட்சி செய்ய வேண்டும், ஆள வேண்டும். प्रभु ने उसे राज्य करने का अधिकार दिया। ராஜாவை போல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. पर जब वो शत्रु की बातों पर आकर प्रभु के वचन का विश्वास किया, ஆனால் ஆதாம் ஆண்டவர் வார்த்தைக்கு அவிசுவாசப்பட்டு சாத்தானுக்கு செவி கொடுத்த तो उसके वो अधिकार जो राज करने का अधिकार उससे गया नहीं है, அந்த அதிகாரம் அவனை விட்டு வெளியே போகல. पर उसका जीवन उससे चले गया। ஆனா தேவனுடைய அந்த ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது. प्रभु की उपस्थिति को उसने खो दिया। தேவ மகிமை அவனை விட்டு வெளியே போய்விட்டது. सही से बताएंगे तो उसने प्रभु को खो दिया है। உண்மையிலே பார்த்தா தேவனையே அவன் விட்டு விட்டான். उसके बाद वो उसका जो राज्य करने का अधिकार वो शैतान के विरुद्ध कार्य नहीं कर पाया। அதுக்கு பிறகு அவன் சாத்தானை எதிர்த்து போராட முடியவில்லை. अभी हम शाऊल को भी देखेंगे तो சவுல் ராஜா கூட பார்த்தா उसको प्रभु ने राजा बनाया, கர்த்தர் அவனை ராஜாவை மாற்றி இருந்தார். उसको अधिकार दिया कि विरोधियों के ऊपर तो राज करना है। நீ சத்துருவை ஜெயிக்க வேண்டும், பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டும்.
जब परमेश्वर की उपस्थिति उसे गया, ஆனா தேவ மகிமை அந்த சவுலை விட்டு வெளியே போன உடனே वो फिलिस्तियों के पीछे जाने को छोड़ के அந்த பெலிஸ்தர்களுக்கு பின்னால போகிறத விட்டுட்டு वो दाऊद के पीछे लग गया। அவன் தாவீதுக்கு பின்னால போக ஆரம்பிச்சான். हालेलुया। ஹalleluya. आज हमारे अंदर परमेश्वर का वो राज्य करने का अधिकार है, கர்த்தர் இன்றைக்கும் நம்மளை சாத்தானுக்கு மேல ஆளுகை செய்யற அதிகாரத்தை पर கொடுத்திருக்கிறார். वो कब काम करेगा जब हम प्रभु की उपस्थिति में रहेंगे ஆனா तब। எப்போ நாம அந்த காரியத்தை வாக்கிய பண்ண முடியும்? கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது. जब हम प्रभु की उपस्थिति में नहीं रहेंगे எப்பொழுது நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி तो போகிறதோ हम शैतान के ऊपर तो राज्य नहीं कर सकते, அப்பொழுது சாத்தானை நீ ஜெயிக்க முடியாது. पर हम किसके ऊपर राज करने का प्रयत्न करते हैं? நாம் யாரை ஆள வேண்டும் என்று நினைக்கிறோம்? दूसरे व्यक्ति के ऊपर अपना अधिकार जमा யாரையோ ஒரு ஆளை நாம் ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம். हालेलुया। ஹalleluya. तो प्रभु ऐसा नहीं चाहता ஆனா है। கர்த்தர் அதை விரும்பவில்லை. प्रभु क्या कहता है? கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? कि दूसरों के सामने मेरी गवाही बनाना है, நீ மற்றவர்களுக்கு மத்தியில நீ சாட்சியாக நிற்க வேண்டும். तो मेरा चेला बनाना है। நீ அவர்களையும் கூட சீசனாய் மாற்ற வேண்டும். हालेलुया। ஹalleluya. तो परमेश्वर की उपस्थिति को हम हमेशा जो है उसे जो है रखे रहना। தேவ பிரசன்னத்தை எப்பொழுதுமே இழந்து விடாமல் பாதுகாத்து यही கொள்ளுங்கள். बात दाऊद के जीवन में भी हम देख सकते हैं। தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கலாம். इसलिए दाऊद परमेश्वर से प्रार्थना करता है, அவன் எப்பொழுதுமே கர்த்தரோடு ஜெபித்துக் जब उसे கொண்டிருக்கிறான். मालूम पड़ता है उसने इतना बड़ा गलत काम कर दिया ஆனா ஒரு है, பெரிய தவறு அவர் செய்கிறாரு. तो प्रभु से वो तुरंत क्षमा मांगता है। ஆனா உடனே தேவ சமூகத்தை தன்னை தாழ்த்தி மன்னிப்பு वो கேட்டார். कहता है, प्रभु आपकी पवित्रता मुझसे मत निकालिए, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எடுத்துறாதரும். पवित्रता मुझसे मत निकालिए कहता உம்முடைய है। பரிசுத்த ஆவியை என்னை விட்டு क्योंकि எடுத்துறாதீங்க. उसे पता है वो उसकी उपस्थिति चली गई तो दाऊद कुछ भी नहीं है। தாவீதுக்கு தெரியும் அவருடைய பிரசன்னம் என்னை விட்டு போயிட்டா நான் ஒண்ணுமே இல்லை. हालेलुया। ஹalleluya. एक दाऊद का एक पिक्चर में मैंने एक चीजों को देखा था। தாவீதுடைய பிலிம் எடுக்கும்போது அந்த இது பார்த்துக்கிறேன். वो चीज वचन में नहीं है, पर वो चीज कुछ बातों को हमें दर्शाता है। ஆனா அது பைபிள்ல இல்ல. ஆனா அந்த ஸ்டோரி அந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. दाऊद ने गोलियत को मार गिराया था, தாவீது கோலியாத்தை அடித்து தள்ளி விட்டார். फिर उसके बाद राजा बन जाता है। அதுக்கு பிறகு ஒரு ராஜாவா மாறுகிறாரு. फिर उसका जो है बत्शेबा के साथ उसका जो रिश्ता हो जाता है, இதுக்கு பத்சேபாவோட அவன் தொடர்பா இருக்கிறாரு. तो वो ऐसा दिखाया कि वो एक जो है गार्डन में जो है बत्शेबा के साथ बैठ कर बातें करता रहता है। மணல்ல உட்கார்ந்து பத்சேபாவோட பேசிட்டு இருக்க மாதிரி जब वहाँ पर एक भेड़ चराने वाला लड़का अपनी भेड़ को चराते हुए जाता है, அதே இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிற மனிதன் அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கிறான். तब दाऊद उसे देखता है तो वो कहता है उसको कि मैं भी एक समय में ऐसे भेड़ चरा रहा था, தாவீது ஒரு நாள் சொல்கிறான், இதை போலதான் நானும் ஒரு நாள் மேய்ப்பனாக இருந்தேன் அப்படின்னு. मैं ऐसा बहुत सारे भेड़ों को तो मैंने अपने बालुओं से मैंने उनको छुड़ाया, ऐसा बातें நான் करता கூட கரடியுடைய வாயிலிருந்து ஆட்டை காப்பாற்றி இருக்கிறேன் है। तो वो बच्चा कहती है ऐसा है क्या करती है। பத்சேபா சொல்கிறான், உண்மையில அப்படியா? तो दाऊद उस लड़के को बुलाता है அந்த தாவீது அந்த பையனை கூப்பிடுகிறான். और उसके हाथ में वो बेस्टी रहता है, जो गोलियत को मारा था ना वैसा वो। அந்த இடைய அந்த மேய்ப்பனுடைய கையில இந்த கோலியாத்தை எடுத்தெல்லாம் பாருங்க அந்த ஆயுதம் இருக்கிறது. तो वो चीजों को दाऊद कहता है इससे ही ऐसी ही चीज था जिससे मैंने गोलियत को मार गिराया। இதை வச்சுதான் நான் கோலியாத்தை அடித்து விட்டேன்னு और சொல்கிறான். गोलियत को जब दाऊद ने मारा था उसका एक ही लक्ष्य था, वो यहाँ पे खाली उसका जो सिर के ऊपर मारना जरूरी था, தாவீதுனுடைய குறி அந்த கோலியாத்தினுடைய தலையை பார்த்து அடிக்க வேண்டும் क्योंकि என்றது. वो पूरा शरीर में उसका कवच पहना हुआ था, ஏனென்றால் அவனுடைய சரீரம் முழுவதும் மூடப்பட்டிருந்தது. उसको कहीं पर भी उसको चोट नहीं पहुंच सकता, वैसा सुरक्षा में बांधा हुआ था। அந்த கோலியாத்து தன்னுடைய சரீரம் முழுவதுமே கேடகத்தால துணியினால மறைச்சிருந்தனால ஒரு இடமும் और வெளியாயில்லை. उसका माथा केवल दिख रहा था। அவனுடைய நெத்தி மட்டும்தான் வெளியே तो தெரிந்தது. दाऊद को लक्ष्य था उसके माथे पे मारना है, அப்ப தாவீது யோசித்தான் அவருடைய நெற்றியில தான் அடிக்க வேண்டும். तब वो गिरेगा। அப்பதான் அவன் கீழே விழ तो முடியும். दाऊद का निशाना एकदम बराबर लगा था। தாவீதுடைய குறி சரியாக இருந்தது. और हम देखते हैं गोलियत को वहां पर उसने मार गिराया। அவன் நமக்கு தெரியும் தாவீது அந்த கோலியாத்துடைய நெற்றியிலே அடித்து தள்ளிவிட்டான். तो दाऊद क्या करता है, उस लड़के से उसको लेकर वो उस बच्चा को दिखाता है मैंने ऐसा मारा कर। உடனே அந்த பட்சபா இடத்துல சொல்லுகிறான், அந்த அந்த மேய்ப்பன்ட்ட வாங்கி இதை வச்சுதான் நான் கோலியாத்தை அடிப்பேன். सामने एक पेड़ रहता है, वो कहता है देख मैं भी उस पेड़ पे निशाना लगा के मार के दिखाता हूँ। பாரு இப்போ உனக்கு நான் உனக்கு காமிக்கிறேன், அந்த மரத்துல எந்த இடத்துல
அடிக்க வேணுமோ அந்த இடத்துல அடிச்சு காமிக்க பாரு. तो मारता है तो उसका निशाना नहीं लगता है, ஆனால் அவன் அடிக்கும் போது அந்த குறி தவறி விட்டது. तो उसको बहुत शर्मिंदगी हो जाती है। அப்ப அவனுக்கு ரொம்ப வெட்கப்படுகிறான். तो वो लड़के को कहता है तू मार करके, அந்த பையன் சொல்றா நீ அடி அப்படின்ட்டு. तो वो लड़का एक ही पत्थर में उस पेड़ पे मार देता ஆனா அந்த பையன் கரெக்டா அந்த மரத்தை அடிக்கிறான். है। तो वो पिक्चर में क्या दर्शाता है, அந்த பிக்சர்ல என்ன காமிச்சாங்கன்னா प्रभु की उपस्थिति होने की वजह से उसने बराबर गोलियत को मारा। எப்போ தேவ மகிமையும் பிரசன்னமும் தாவீதோட இருந்ததோ அதனாலதான் நீ கோலியாத் अब वो जो है जो जगह पे खड़ा है वो प्रभु के उपस्थिति वाला जगह नहीं था, ஆனால் நீ இப்போ இருக்கிற இடம் தேவ மகிமையுடைய இடம் இல்ல. और वो उसको बाद में उसके बारे में जानकारी मिला। இதுக்கு பிறகுதான் அவருக்கு அதை புரியும்படி சொல்கிறார். हालेलुया। हालेलुया। तो प्रभु की उपस्थिति को इजरायलियों ने खो दिया था, இஸ்ரவேல் ஜனங்களும் கூட தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். और प्रभु का जो वाचा का संदूक ये सबसे अहम उनके जीवन में था। தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும். हालेलुया। हालेलुया। और एक वचन पढ़ेंगे, இன்னொரு வசனம் கூட कोई வாசிக்கலாம். दूसरा सामुएल में 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 4 वचन। 14வது வசனம். தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். 2 सामुएल 6:4। अच्छा 4வது வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டு வருகிற போது ஐயோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். हालेलुया। और उन्होंने उसको परमेश्वर के संदूक समेत डेरे पर रहने वाले अबीनादाब के घर से बाहर निकाला और अहो में संदूक के आगे आगे चला। देखिए ये वाचा का संदूक जो है फिलिस्तीन लोगों ने उसको कब्जा कर लिया था। பெலிஸ்தர்கள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க கையில இருந்து வாங்கி அங்க வச்சிருந்தாங்க. एली के समय में बातें हुई थी। ஏலியினுடைய காலத்தில் நடந்தது. उसके बाद एक 6-7 महीने के बाद वो फिलिस्तीन क्या करते हैं, उस वाचे के संदूक को रख नहीं पाते, तो वो क्या करते हैं, उसे एक बैलगाड़ी पे भेज देते हैं। ஆனா 6-7 மாதம் வரைக்கும் அந்த பெலிஸ்தருடைய தேசம் முழுவதும் வியாதி கொள்ளை நோய் வந்ததனால அவங்க எப்படியாவது அதை வெளியே அனுப்ப பார்க்கிறார்கள். तो वो वाचा का संदूक उसके बाद ये अबीनादाब इसके घर में रहता है। அதுக்கு பிறகு அபினதாப் என்கிற அந்த மனுஷன் வீட்டுக்கு इसके घर में वचन में लिखा है 20 साल तक वो वाचा का संदूक था। ஆனா பைபிள் சொல்லுகிறது 20 வருஷம் அவருடைய வீட்டுல தான் அந்த பெட்டி இருந்தது. हालेलुया। हालेलुया। वाचा का संदूक क्या है, இந்த உடன்படிக்கை பெட்டி என்னது? परमेश्वर का वचन है, அது தேவனுடைய और வார்த்தை. वो वचन फिर से इजरायलियों के पास आया, அது எப்பொழுது தேவனுடைய மனுஷனாகிய தாவீதுக்கு வந்ததோ और वो वाचा का संदूक जाकर अबीनादाब के घर पे அந்த 20 साल तक, அபினதாப்ங்கிற வீட்டுல 20 வருடம் இருந்திருக்கு. 20 साल उसके घर में है, पर उसके घर में कुछ बदलावट नहीं। ஆனா அவனுடைய வீட்டுல 20 வருஷம் இருக்கு. அவன் வீட்டுல ஒரு மாற்றம் கூட இல்ல. कि आज ये वचन हमारे घर में कितने सालों से है, ஆனா இந்த வேதாகம நம்ம வீட்டுல எவ்வளவு வருஷமா இருக்கு? हमारे घर में कुछ बदलावट है क्या, நம்ம வீட்டுல ஏதாவது மாறுதல் மாற்றம் இருக்கிறதா? बदलावट होना चाहिए कि नहीं, மாறுதல் இருக்கணுமா கூடாதா? होना जरूरी है। கண்டிப்பா மாறுதல் இருக்கணும். हमने पहला वचन में पढ़ा, उस व्यक्ति के घर पे 3 महीना था, ஏனென்றால் அந்த மனுஷனுடைய வீட்டுல 3 மாசம் தான் இருந்தது. उसका घर आशीष से भर गया, அந்த வீடு ஆசீர்வாதமா पर இருந்தது. इस व्यक्ति के घर में 20 साल से है। ஆனா இவன் வீட்டுல 20 வருஷம் இருந்திருக்கு. अब 20 साल के बाद जब दाऊद राजा बना है, ஆனா 20 வருஷத்துக்கு தாவீது ராஜாவா வருகிறார். तो वो सोचता है ये वाचा का संदूक जो है यूदा में होना चाहिए, இந்த உடன்படிக்கை பெட்டி யூதர்களுக்கு இது கிடைக்க तो வேண்டும். यहूदा में रहना चाहिए। இது யூதேயால உள்ள சபையில தான் வைக்கணும். तो वो क्या करता है, वहां से उसे लेके आता है। ஆகவே தாவீது அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு तो வருகிறார். अबीनादाब का लड़का ஊसा, அபினதாபினுடைய பையன் ஊசா वो वाचा के संदूक के साथ साथ नाच गाना करते रहा। அவன் அந்த பெட்டிக்கு முன்னால ஆடிக்கொண்டே வருகிறான். और 7वां वचन में पढ़ेंगे, 7வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான்.
हालेलुया। हालेलुया। लेकिन मैं बहुत समय में पहला सोचता था நான் ஒரு சில நேரத்துல நினைத்தேன் कि ये वाचा का संदूक वो गिरने का जैसा आ रहा है, அது விடக்கூடிய ஒரு மாதிரி வருகிறது. तो वो व्यक्ति उसको गिरने से बचा रहा है। அவன் அதை விடாம பாதுகாக்க தான் போகிறான். प्रभु ने क्यों उसको मारा? எதுக்காக கர்த்தர் அவனை அடிக்கிறார்? तो कोई कभी कभी मेरे को समझ में नहीं आता था, உண்மையிலே நான் அதை ரொம்ப யோசிக்கிறேன். क्योंकि எதுக்காக அடித்தார்? वो अच्छा ही कर रहा है, அவன் நல்லதுதான் செய்ய போகிறான். बुरा बात तो नहीं है, அவன் தவறா செய்யல. पर प्रभु ने उसे क्यों मारा? ஆனா தேவன் எதுக்கு அவனை पर அடிக்கிறார்? यहाँ पर हम देखते हैं 20 साल तक उसके घर में रखा गया। 20 வருஷம் அவன் வீட்டுல தான் இருந்தது. वो वाचा का संदूक का जो महिमा को उसने विचार नहीं किया, ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு இருந்த மகிமையை அவன் உணரவில்லை. उसका जो प्रसन्नता को उसने एहसास नहीं किया। அவருடைய அந்த பிரசன்னத்தை அவன் உணரவில்லை. वाचा का संदूक क्या है, क्या वो पवित्र परमेश्वर का वचन, वो उसका एहसास नहीं है। ஆண்டோட வார்த்தை அது உள்ள இருக்கிறது, மகிமை இருக்கிறது, இது எல்லாமே அவனுக்கு தெரியும். யோசிக்கல சித்திக்கல. उसीलिए उसके घर में वो मृत्यु हो गया है। ஆகவேதான் அவருடைய வீட்டுல அந்த மரணம் வருகிறது. देखिए आज परमेश्वर का वही वाचा का संदूक हमारे पास भी है। ஆனா அதே வாக்கு தத்தத்தோட வசனம் அந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள तो இருக்கிறது. हम क्या करना चाहिए? ஆனா நான் என்ன செய்யணும்? हम उसको पढ़ना चाहिए, நாம் அதை படிக்க उसकी வேண்டும். उपस्थिति को एहसास करना அந்த चाहिए। மகிமையை நான் உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். परमेश्वर के वाचा के संदूक के बारे में कहा है கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றி வேதம் சொல்லுகிறது. कि वो जहाँ पर रखा जाए तो वो जगह पवित्र माना जाता है। அது எங்க இருக்கிறதோ அந்த இடமே மகிமை பரிசுத்தமான இடமாய் காணப்படும். वो जगह को उन्होंने पवित्र बना के रखना था, அந்த இடத்தை அவன் பரிசுத்தப்படுத்தி வைக்க வேண்டும். पर ये अभिनदाब ने वो काम किया नहीं। ஆனா அபினதாப் இந்த காரியத்தை செய்த மாதிரி இல்லை. हालेलुया। ஹalleluya. तो उसके लिए उसके घर में मृत्यु हुआ। ஆகவேதான் அவருடைய வீட்டுல அந்த சாவு நடக்கிறது. अभी दाऊद के मन में घबराहट, உடனே இதை பார்த்த உடனே தாவீது அவன் பயப்படுகிறான். तो वो क्या करता है, அவன் உடனே என்ன செய்தான்? उसी रास्ते में ओबेदियोम के घर पे उसे छोड़ देता है। உடனே அந்த தாவீது நினைச்ச மாதிரி கொண்டு போகல, வழியிலேயே அந்த ஏதோமின் வீட்டை கொண்டு வச்சிருக்கான். तो पढ़ेंगे वो क्या होता है। 11 வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். यहोवा का संदूक गतवासी ओबेदेदोम के घर में 3 महीने तक रहा और यहोवा ने ओबेदेदोम को और उसके समस्त घराने को आशीष दी। अब ये ओबेदोम ने क्या किया है, இந்த ஓபேத் ஏதோம் என்ன செய்திருப்பான்? जब इसको मालूम पड़ा वाचा का संदूक मेरे घर में आ रहा அவனுக்கு है, தெரியும் தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டுல இருக்கிறது. ये बहुत पवित्र परमेश्वर का वचन है। இது தேவனுடைய பரிசுத்தமான ஒரு பெட்டி. इसके द्वारा इजरायलियों ने विजय प्राप्त किया है। இது மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைந்தார்கள். ये द्वारा ही हमने जो हमें वाचा बांधा हुआ उस कानान देश को हमने हासिल किया है। இதுல கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி தான் நமக்கு கானான் தேசமே கிடைத்தது. ये परमेश्वर की प्रसन्नता है, இது தேவனுடைய பிரசன்னம். ये परमेश्वर की महिमा है। இது தேவனுடைய மகிமை. तो इसने क्या किया, सबसे अच्छा कमरा जो है उस वाचा का संदूक के लिए तैयार किया। ஆகவே எல்லாவற்றையும் நல்ல ஒரு மகிமையான இடத்தை அதுக்காக அவர் और வைத்தார். उसने क्या किया, ये जहाँ पर रहता है वो पवित्र स्थान होता है, तो उसने पूरे घर को पवित्रता में ஆகவே தன்னுடைய வீடு முழுவதுமே அந்த பரிசுத்த ஸ்தலத்தை போலவே மாற்றி விட்டார். अपने परिवार को उसने पवित्रता में कर दिया। அவனுடைய வீட்டார் பரிசுத்தம் அடைந்தார்கள். वो जैसा उसने अपने घर को घर नहीं परंतु कलीसिया बना दिया। ஆனால் அவன் தன்னுடைய வீட்டையே சபையை போல பரிசுத்தப்படுத்தி விட்டான். हालेलुया। हालेलुया। तो परमेश्वर का प्रसन्नता वहाँ पर प्रकट हुआ। அங்கதான் தேவ மகிமை और இறங்கினது. देखते हैं उसको 3 ही महीने में ऐसा आशीष दिया कि पूरी दुनिया के लोगों को मालूम पड़ गया। பைபிள் சொல்லுகிறது 3 மாசத்துல அவனுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாருக்கும் தெரியும். आज हमारे पास ये वचन कितने ही सालों से है, நம்முடைய வீட்டில் கூட இவ்வளவு வருஷமாக இந்த உடன்படிக்கை பெட்டி तो இருக்கு. हम क्या वो पवित्र स्थान देते हैं क्या? நம்ம அந்த பரிசுத்தமாகவே அதை நினைத்து வைக்கிறோமா? तो पवित्रता से हम पढ़ते हैं क्या? பரிசுத்த நிலையில நாம் வாசிக்கிறோமா? अगर हम सच में पवित्रता से पढ़ेंगे तो உண்மையிலே நான் அதை பரிசுத்தத்தோடு வாசித்தார். वो ओबेदेदोम का जो घर में आशीष हुआ वो सच में हमारे घर में ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருந்த அதே ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். हालेलुया। हालेलुया। देखिए यीशु मसीह ने हमें किस लिए बुलाया है, இயேசுவானவர் எதற்காக நம்மளை அழைக்கிறார்? हम वाचा के संदूक के बारे में वचन में देखते हैं तो தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பற்றி நாம் வேதத்துல வாசிக்கும் போது कि वाचा के संदूक के निकट कोई नहीं जा सकता, அது பக்கத்துல யாரும் போக முடியாது. केवल प्रभु ने
याजकों को अधिकार दिया है। தேவன் அந்த ஆசாரியர்களுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுத்தார். लेवी ही जो है उसे उठा कर ले जा सकते हैं அந்த லேவியர்கள் மட்டும்தான் அதை தூக்கி கொண்டு போக வேண்டும். और वो उसको उठाने के लिए एक गर्व एहसास होता था। அது தூக்கவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் उसको தான். उठा के चलना बोले तो एक बड़ा आशीष का कार्य அதை है। தூக்கி சுமந்து கொண்டு வரவங்களே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். परंतु आज प्रभु यीशु ने हमें क्या कर दिया है, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்? हमें कोई विश्वासी बनाकर नहीं रखा है। நம்மளை ஒரு சாதாரண விசுவாசியாக வைக்கவில்லை. परमेश्वर का वचन कहता है हम परमेश्वर के बच्चे बन गए हैं। நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ये वचन में लिखा है हम प्रभु के याजक है, நாம் தேவனுடைய ஆசாரிய பரிசுத்த கூட்டம். हम प्रभु के लेवी के रूप में है। நாம் தேவனுடைய லேவியரான கூட்டம். देखिए ये वाचा को उठाने का अधिकार प्रभु ने हमें दे दिया இந்த है। வார்த்தையை தூக்கி சுமக்கிற ஒரு அதிகாரத்தை ये கர்த்தர் उठा के चलना बोले तो एक गौरव का बात है। இதை தூக்கி சுமப்பதே ஒரு பெரிய மகிமையானது. दुनिया एक समय में इसका खोज करते थे, ये बहुत बड़ा खजाना है। உலகத்துல உள்ளவங்க கூட இதை தேடி பார்த்தா இது ஒரு பெரிய और ஆசீர்வாதம். आज प्रभु यीशु ने ये हमारे हाथों में दिया। ஆனா இன்றைக்கு நமக்கு கர்த்தர் அந்த கரங்களிலே தந்திருக்கிறார். हालेलुया। ஹalleluya. तो इसको अगर हम पवित्रता से पढ़े இதை நாம் பரிசுத்த நினைவோட படிக்க வேண்டும். तो सच में परमेश्वर ओबेदेदोम की जैसा हमारे घर को भी आता கர்த்தர் நம்மையும் கூட அப்படிப்பட்ட நிலையில். है। देखिए हम बहुत समय में क्रिसमस में न्यू ईयर में तस्वीर खींचते हैं, நாம் கூட நம்ம கிறிஸ்துமஸ் நேரத்துல नए साल में तस्वीर खींचते हैं, फोटो खींचते हैं। போட்டோ எடுத்தோம். नए कपड़े पहनकर ग्रुप में परिवार के साथ फोटो खींचते हैं। நம்ம சில புது துணி போட்டு நம்ம குடும்பமா தனியா எடுக்கும் போட்டோ. बहुत जगह में या बाहर जाते हैं तभी भी हम फोटो खींचते हैं। சில நேரத்துல வெளியே போனா கூட நம்ம சந்தோஷமா போட்டோ वो எடுப்போம். सब बहुत खूबसूरत लगता है। இது எல்லாமே ஒரு நல்லா இருக்கிறது. पर आप कभी इस वचन के साथ अपना तस्वीर खींच कर देखिए, எப்பொழுதாவது தேவனுடைய வார்த்தையோடு நாம் அந்த போட்டோ எடுத்து பார்க்கலாம். सच में वो सबसे खूबसूरत लगेगा। அதுதான் எல்லாவற்றை காட்டும் மகிமையாக இருக்கு. इसराइलियों के लिए वाचा का संदूक सबसे अहम बात था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டும் அந்த உடன்படிக்கை பற்றி மேன்மையாக இருக்கு. हमारे लिए परमेश्वर का पवित्र वचन सत्य है। நமக்கும் கூட அதே வசனம் தான் நம்முடைய கையில பரிசுத்தத்தோடு இருக்கு. आज बहुत सारे लोगों को जो है ये दिया नहीं गया है, நிறைய பேருக்கு இது கிடைக்கல. परंतु प्रभु ने अनुग्रह से हमें दिया। ஆனா தேவனோ கிருபையாய் நமக்கு கொடுத்தார். और इसका इतिहास अगर हम देखेंगे तो இதை குறித்து இந்த சரித்திரத்தை நம்ம வாசித்தால் बहुत सारे पवित्र लोगों ने अपने प्राण को दिया है। நிறைய பேர் இதை சரி செய்வதற்காக வேதத்தை எழுதுவதற்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். और बहुत से मुल्क में इसको पढ़ने के लिए पाबंदी था, நிறைய இது விலக்கரையும் கொடுத்து வாசித்தார்கள். बहुत मुल्क में इसको लेके भी नहीं जा सकते थे। இத சில இடங்களுக்கு கொண்டு கூட போக முடியாது பாருங்க. परंतु आज प्रभु ने हमारे हाथों में पूरी आजादी के साथ दिया है। ஆனா இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே சுதந்திரத்தோடு நம்ம எடுத்து செல்ல கற்றுவது. बहुत घर में 4-4, 5-5 प्रभु ने दिया है। நிறைய பேர் சில வீடுகள்ல நிறைய வச்சிருப்பாங்க எல்லாரும். तो हमारा घर वो ओबेदेदोम के जैसा आशीषित होना நம்ம जरूरी வீடும் है। கூட ஓபேத் ஏதோமுடைய வீட்டை போல ஆசீர்வாதமா उसके இருக்கணும். लिए हमारा मन को पवित्र करना जरूरी है। அதாவது நம்முடைய இருதயம் பரிசுத்தமடையும். ये जहाँ पर है वो जगह पवित्र है। இது எங்க இருக்குதோ அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தணும். हमारा घर परमेश्वर का भवन बनना चाहिए। நம்முடைய வீடு நம்முடைய இருதயம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாய் மாற வேண்டும். परमेश्वर ये वचन அந்த வசந்த ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்கிறோம். पवित्र परमेश्वर धन्यवाद। நம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். पवित्र कलीसिया में हम आए हैं। ஆனா நாங்க இந்த வீடு எங்களுடைய இருதயம் எல்லாமே பரிசுத்தமா இருக்கிறது. आप चाहते हैं मेरा घर मेरा मन सब पवित्र हो। சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் இந்த வார்த்தை மகிமைப்படுத்திருக்கிறது. हमारी प्रस्ताव से अधिक आपके वचन को अपने मन நாங்கள் கூட வீட்டார் அனைவரும் ஆசீர்வாதமா இருக்கு. हम हमारे घराने सब आशीषित हैं। காரணம் அதுக்கு தகுந்த பரிசுத்தம் தங்களை படுத்தினார். क्योंकि उन्होंने उसके अनुसार अपने आप को पवित्र किया। அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு 3 மாசத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம். ओबेदेदोम का घर 3 महीने में आशीषित था। அதே ஆசீர்வாதம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். वही आशीष यहाँ पर है, हर एक को मिलना है। அந்த ஆசீர்வாதத்துக்கு தங்களை தகுதிப்படுத்தணும். वो आशीष के लिए हम अपने आप को ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. यीशु मसीह हर एक को उसे मदद, அதிகமா நேசிக்கணும், बहुत प्रेम कर, அதிகமா வாசிக்கணும். बहुत पढ़ना है। நீ விரும்புகிறதே செய்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். आप जो चाहते हैं वही पाना है और उसे पा लेना। ஜெபங்களை கேட்டதுக்கு நன்றி சொல்லுங்க. प्रार्थना को सुनो से करें। இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே. यीशु मसीह के नाम से।